அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்கக்கூடிய தலைப்பு என்பது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என பெண் ஏடிஜிபி புகார் அளித்திருக்கிறார். கல்பனா நாயக் அவர் தான் அந்த புகாரை அளிச்சிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் அவருடைய அலுவலகம் மின்கசிவு அப்படின்னு சொல்லி தீப்பிடித்தது. கல்பனா நாயக் அவர்கள் சொல்வது என் உயிரை பறிப்பதற்காக இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அடுத்து ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு இந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. இதை ஒட்டி எதிர்க்கட்சிகள் சொல்வது சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதை வைத்துதான் நம்ம தலைப்பையை கட்டமைத்திருக்கிறோம். தமிழக முதல்வருக்கு தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறதா காவல்துறை? இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின் அவர்கள் வணக்கம். காவல் உதவி ஆணையாளர் ஓய்வு பெற்ற திரு ராஜாராம் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். திரு மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இரண்டு நிகழ்வு நடந்திருக்கு. இதை தாண்டி பத்திரிகையாளர்களும் அண்ணா பல்கலைக்கழக அந்த விசாரணை தொடர்பாக அவங்களும் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டும் காவல்துறை நோக்கி தான் நகர்கிறது. இதையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்கிறப்ப உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இந்த முதல் கட்ட பார்வை, இந்த அரசில் திமுக அரசில் 2021ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னை பொறுத்தவரையில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் என்பது காவல்துறையின் செயல்பாடுகள், நேரடியாக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் செயல்பாடுகள். இதை வருத்தத்தோடு தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்கள் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களுடைய அந்த சார்ஜ் இன்றைக்கி ஹிண்டுவில் பெருசாக வந்திருக்குது. அது அவர்கள் டிஜிபிக்கு எழுதின கடிதம். அதன் பிறகு இன்றைக்கி அரசு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்குதுக்கு கவர்மெண்ட் டிஜிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது நீங்கள் ராணிப்பேட்டில் அந்த இன்சிடென்ட் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ராணிப்பேட் இன்சிடென்ட் நான் அவ்வளோ சீரியஸாக அதை பார்க்கல. இது எல்லா கவர்மெண்ட்லையுமே நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தான். அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதை வைத்து ஒரு அளவுகோல் காவல்துறையை நான் முடிவு செய்ய முடியாது. மூன்றாவது நீங்கள் சொன்னது பத்திரிகையாளர்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் சீஸ் பண்ணுறது. அதுக்கு இன்றைக்கி ஹிண்டுவில் எடிட்டோரியலே வந்திருக்கு. முழுக்க சட்டத்துக்கு புறம்பான காரியத்தை தமிழக காவல்துறையிடம் எஸ்ஐடி செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு மாறாகவும் அது இருக்கிறது. நான்காவதாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஓராண்டுக்கு முன்பு ஒரு ஆட்கடத்தல் வழக்கில் 2 தொழிலதிபர்களுக்கு இடையிலான விவகாரத்தில் சில கோடிகள் பணம் கைமாறப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்ட பொழுது அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து சிபிசிஐடிக்கு எதிராகவே தடை பெற்றது. சிபிசிஐடி முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது சிபிஐ கிடையாது. சிபிசிஐடி டிஜிபி முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர், உள்துறை செயலாளருக்கு கட்டுப்பட்டவர். சிபிஐ விசாரணைக்கு போனால் கூட நீங்கள் தடை கேட்பதில் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். சிபிசிஐடி விசாரணைக்கே தடை கேட்ட அவலமெல்லாம் இங்கே நடந்திருக்கிறது. இந்த முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு நாம் பேசுவது கல்பனா நாயக், ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் இது எப்படி சாத்தியப்பட்டது என்று எனக்கு புரியவில்லை. நான் பார்க்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியலில் ஒரு சர்விங் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் டிஜி ரேங்க்ல இருக்கவங்க, அவர் ஒரு பெண்மணி, அவர் இப்படி ஒரு புகாரை அவர் டிஜிபிக்கு அனுப்புகிறாரு. 7 மாதம் ஆகுது. ஜூலையில் நடந்தது. இப்போ தான் நமக்கு இன்றைக்கி வெளியில் வருது. மறந்து விடாதீர்கள், முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது காவல்துறை. இந்தியாவில் சில மாநிலங்களில் மட்டும்தான் காவல்துறை முதலமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் உள்துறை அமைச்சர் தான் வைத்திருப்பார். நம்முடைய கடைசி உள்துறை அமைச்சர் கக்கன் அவர்கள். அண்ணா காலத்திலிருந்து இன்று வரையில் திராவிட கழகங்களின் ஆட்சியில் எல்லாமே முதலமைச்சர் தான் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு தான் கூடுதல் பொறுப்பும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இது ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ். எப்படின்னா, நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொன்னாங்கன்னா இப்போ அதுக்கு அரசியல் உள்நோக்கமோ வேறு நோக்கங்களையும் நாம் கற்பிக்கலாம். சர்விங் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நான் அந்த 41 பேருடைய அந்த அப்பாயின்மெண்ட்டை அது கம்யூனல் ரொட்டேஷனில் வராத காரணத்தால் நான் எதிர்த்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி கடந்து போக முடியும்? எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, எனக்கு என்ன ஒரு விஷயம் வருத்தம்னா, அதை முதல் கட்டத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கூட்டணி கட்சிகள் யாரும் நான் அறிந்தவரையில் இன்று வரையில் இதற்கு அறிக்கை கொடுக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ காங்கிரஸோ விசிகவோ இது ஒரு சீரியஸ் சார்ஜ். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு வரக்கூடிய முதல் சீரியஸ் சார்ஜ் நான் இதை பார்க்குறேன். அவர்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. கூட்டணி கட்சிகள், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்க வேண்டும், அவங்களும் சொல்லலை. மினிஸ்டர்ஸாக சொல்லியிருக்கணும், சொல்லலை. டிஜிபி மட்டும் தான் சொல்கிறார். இது ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ். திரு மணி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி காவல்துறைன்றது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ பொதுவாக காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள் ஓய்வுக்கு பிறகு அதிருப்திகளை வெளிப்படுத்துகிறது.
இவங்க இப்போதும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சொல்வதை கூட சீரியஸா நீங்க எப்படி பேட்டியா கொடுக்கல? இல்ல, அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க பேட்டி அதாவது இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல. ஒரு சர்விங் ஆஃபீஸர் எப்படி எவ்வளவு பெரிய சார்ஜஸ் சொல்லுவாங்க? அப்ப நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணுங்க, சிட்டிங் ஜட்ஜை வச்சு என்கொயரி ஆர்டர் பண்ணுங்க, இல்ல நீங்களே சிபிஐ கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் சிபிஐ வருதான்னு கேட்பாங்க. பட் இது அடிப்படையே கேள்வி கேட்குது இல்லையா? உங்க ஏடிஜிபி சொல்றாரு. இப்ப வெளியில இருந்து யாரோ சொன்னாங்க, அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சொன்னா நம்ம நிச்சயமாக அதை கடந்து போகலாம். அல்லது மீடியா சொல்லுதா, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. எதிர்க்கட்சி சொல்லுதா, பொலிட்டிக்கல் சார்ஜ் சொல்றவங்க உங்க ஏடிஜிபி. உங்களுக்கு தனிப்பட்ட பகைமை, துறை சார்ந்து தனிப்பட்ட அது மாதிரியான இல்ல, அப்படி இருந்ததுன்னா விசாரணையில் அது வெளி வந்ததுன்னா அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். ஏன்னா அவங்க வந்து ஷீ இஸ் லாயல் டு த கான்ஸ்டிடியூஷன். முதலமைச்சருக்கோ ஒரு கட்சிக்கோ கிடையாது, எல்லா ஆபீசர்ஸுமே. 6 மாதம் ஆச்சு நான் புகார் கொடுத்து, அது எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்றத பத்திரிகையில வந்து சொல்றதுன்றது இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், அந்த லெட்டரை யார் லீக் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஹிந்துல வந்திருக்குது. அதோட சோர்ஸை பத்தி நமக்கு தெரியாது. சோர்ஸை சொல்ல வேண்டிய அவசியம் மீடியா பர்சனுக்கு கிடையாது. வேணும்னா கவர்மெண்ட் என்கொயரி ஆர்டர் பண்ணட்டும். யூ புட் எவரிபடி பிஃபோர் த என்கொயரி கமிட்டி. அங்க வரட்டும். இப்போ நீங்க வந்து ஷூட்டிங் த மெசஞ்சர், அவங்களே பேட்டி கொடுத்திருந்தாலும் தப்பு கிடையாது. இது அவங்க பேட்டி கொடுக்கல, இது வெளியில கசிஞ்சு வருது, பத்திரிகையில வருது. இல்ல, நான் என்ன சொல்றேன், அது எப்படி வந்ததுன்ற சோர்ஸ் எனக்கு தெரியாது. அது அந்த ரிப்போர்ட்டருக்கு தான் தெரியும், அந்த எடிட்டருக்கு தெரியும். நீங்க அதுக்குள்ள இப்ப போக முடியாது. அப்பனா வந்து நீங்க கோல் போஸ்ட்டை மாத்துறீங்க. நான் மாத்தல. நான் சொல்றது அவங்க மேடம் சொல்லியிருப்பது, அவங்க ஒரு சர்விங் ஆஃபீஸர். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, ஒரு சர்விங் ஆஃபீஸருக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். இங்க நம்முடைய ராஜாராம் அவர்கள் இருக்கிறார், காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு சார்ஜை அவருடைய சர்வீஸ்ல யாராவது ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்களா? அதுதான். அப்ப அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்காதா? அது எவ்வளவு சீரியஸான இஷ்யூ. அப்ப இதை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அட்ரஸ் பண்ணணும். நம்ம எந்த உள்நோக்கமும் இல்லாம சொல்றோம். இது ஊடகங்களுக்கு வந்து விட்டது, ஊடகங்கள் பொதுவெளிக்கு வந்துடுச்சு, பேசுறாங்க. நான் அந்த இடம் தான் மீண்டும் சொல்வது, ஒரு பணியில இருக்கக்கூடியவர் சொல்கிறார் அப்படின்னா இது உடனடியாக கவனத்துக்கு வர வேண்டும். நான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சீஃப் மினிஸ்டர், நான் சொல்றது வந்து முதலமைச்சர் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கான மந்திரி. ரெண்டாவது வந்து எல்லாரும் நாங்க உங்களை தான் நம்புறோம். இது மற்ற சார்ஜஸ் மாதிரி இது கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து முதலமைச்சர் பேசணும், அல்லது நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, இதுக்கு ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுங்க, பேசலாம். ராஜாராம், நிறைய நிகழ்வுகள் இருக்கு. நம்ம இது பேசுனதுனால இதுல கூடுதல் கவனம் செலுத்துறோம். இப்போ மணி அவர்கள் சொல்றாங்க, காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு அப்படின்றது பல நேரங்கள்ல நடந்திருக்கு. அப்புறம் குற்றவாளிகளை பிடிப்பாங்க, அதிருப்தி அப்படின்றது. அப்புறம் பத்திரிகையாளர் அதிருப்தியை வெளிப்படுத்துறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? காவல்துறை அது முதல்வருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அவருக்கு ஒரு நெருக்கடியை காவல்துறை கொடுக்கிறதா? இது காவல்துறையின் போக்கு என்ன மாதிரி? இப்போ எதிர்க்கட்சிகள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம கவர்னர் மாளிகையில் ஒரு ரவுடி வந்து பட்ட பகலில் வந்து இதே மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு வீசினார். அங்கே இருந்த காவலர்கள் பிடிச்சிட்டாங்க. அவர் யார் என்னென்னு விசாரித்து பார்த்தா தேனாம்பேட்டை காவல் நிலையம் மேலே ஏற்கனவே இதே மாதிரி வெடிகுண்டு வீசியிருக்கிறார். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் இப்போ ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருக்கிறவரு ஜட்ஜு மேல செருப்பு காட்டி வீசுறாரு. அப்போ என்ன எதுக்கு சொல்ல வரனா, தைரியம் ஜாஸ்தியாச்சு. சட்டத்தை கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை. ஏற்கனவே காவல் நிலையத்து மேல வீசியிருக்காரு, கவர்னர் மாளிகையில விசையில கையுங்களும் மாட்டிருக்காரு. இப்போ உள்ளதான் இருக்கிறாரு. விசாரிக்கிற ஜட்ஜு மேல செருப்பை காட்டி வீசக்கூடிய அளவுக்கு அந்த தைரியம் வருது. அது எங்க இருந்து வருது? இல்ல, அந்த இடம் உங்களுக்கு தெரியாதல்ல. உங்கள் அனுபவத்துல நிறைய பேர் நீதிபதிக்கு எதிராகவே சில ரவுடிகள்லாம் பேசுவாங்க. அதுல எல்லாம் அவங்க கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை திரு மணி அவர்கள் இது நடக்கிறதுன்னு ஒதுக்கி வச்சுட்டார். ஏடிஜிபி விவகாரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பத்திரிகையிலே அது செய்தியா வந்துருது, அது எதிர்கட்சிகள் எடுத்து பேசுறாங்க. மேடம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆபீஸ் ரூம்ல வந்து தீ பிடிச்சிருக்கு. அது 7வது மாதம் கடந்த ஆண்டு நடந்திருக்கு. புகார் கொடுத்துருக்காங்க. டிஜிபி இன்னைக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதில் முறையான விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தப்பட்டதில் அது வந்து அங்கே வந்து பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை மண்ணெண்ணெய் இது மாதிரி எதுவுமே அங்கே அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லோ அதை கண்டறியப்படலை. எப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க, வந்து அவங்க பார்த்ததில் அது மாதிரி கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே மாதிரி இது கரண்ட்டு தான் வந்து லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயங்களை வந்து புகார் கொடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள விசாரிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்கு இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு போலீஸ் அதிகாரி, அவங்களுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறத, இதுக்கு இதுதான் காரணம் இதுதான் காரணங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். அவங்களோட வருத்தம் என்னன்னா, இது வரைக்கும் 6-7 மாதம் ஆச்சு, இவ்வளவு நாள் ஆச்சு, இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமா இருக்குது. இப்போ அவங்க கொடுத்த பதில்ல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜாராம், அதுல திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை படிக்கிற போது இந்த நிகழ்வுக்கு காரணமான நிகழ்வு ரெண்டையும் கனெக்ட் பண்ற.
காவல்துறை உதவி காவல் ஆய்வாளர் அவங்கள போஸ்டிங் போறதுல பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படலை, அதுதான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. திரும்பவும் அதை மாத்தி இவங்க பார்வைக்கு இல்லாமையே அங்கிட்டு நடக்குது, பணி அமர்த்துதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதையுமே விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அவர் கனெக்ட் பண்றார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு உண்டு, ஏன்னா இவங்க தான் இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்கன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அந்த விஷயத்துல ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, பாதிக்கப்பட்ட ஒரு 6 பேர் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட் கூட்டு இவங்களை விசாரிக்குது, டிஎன்பிசி விசாரிச்சு அவங்க கிளாரிஃபை பண்றாங்க எந்த ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணி அவங்க உத்தரவுப்படி ஹைகோர்ட் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தான் லிஸ்ட் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இல்ல அது இன்னும் சிக்கல்ல தான் இருக்கு. ஆமா, இன்னொன்று இவங்களோட ஒப்புதல் இல்லாம தான் புதிய லிஸ்ட் தயாராகி சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஒப்புதல் கொடுக்கல, நான் முட்டுக்கட்டையா இருந்தேன், அதனால என் உயிருக்கு பாதிப்பு, இவ்வளவு பேர் இருந்தும் என்ன பாதுகாக்க முடியல அப்படின்றது தானே அவங்க சொல்ல வர்றது. இப்ப அவங்கள அவங்க மெம்பர் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க, முக்கியமான போஸ்ட், நிச்சயமா அவங்கள கன்சிடர் பண்ணாம எதுவும் பண்ணிருக்க கூடாது. அவங்கள கன்சிடர் பண்ணாம எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் கொடுத்த பெட்டிஷனை கமிஷனர் போலீஸ் கமிஷனருக்கு அனுப்பிச்சு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் அவங்கள என்கொயரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்கொயரி நடக்கும். 6 மாசம் ஏன் முன்னேற்றம்? ஆமா, அதாவது சார் மணி சார் சொன்னார் இல்லையா, அத மாதிரி இதுக்கு ஒரு சரியான முறையில் ஒரு தீர்வு காணப்படணும். இது ஏன்னா சர்விங் ஆபீசர் அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு டிஜிபி ஏடிஜிபி கேடர்ல இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு இந்த அளவுக்கு தான் ஆபீஸ்லயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, தான் பணியிடத்திலேயே நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது ஒரு பெண் அதிகாரி. அதுதான் சார், அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்றதும் இந்த மின்கசிவை அதை கனெக்ட் பண்றாங்க, இது விபத்து அல்ல, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கலாம். 6 மாதம் அடுத்த கட்டத்துக்கு நகரலன்றது அவங்க சொல்றதுல நிச்சயமா உண்மைகள் இருக்கலாம். அதுக்கு டிஜிபி கொடுத்திருக்காங்க விளக்கம். இருந்தாலும் விசாரணைன்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒரு பெண் அதிகாரி, ஒரு டிஜிபி கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, இது முதல்வருக்கு நெருக்கடியா போகும்னு திரு மணி அவர்கள் சொல்றதுல, ஏன்னா அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இது போன்ற நிகழ்வுகளை இப்ப எதிர்கட்சிகள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு கூட்டணி கட்சிகள் கூட இது பற்றி பேசினா அது முதல்வருக்கு நெருக்கடியா இருக்கா அதான் கேட்கிறாரே திருமணி அவர். இல்ல, அவங்க நாலேஜுக்கு போயிருக்கும். நிச்சயமா உளவுத்துறை மூலமா இது மாதிரி புகார் கொடுத்தது, இந்த விஷயங்கள்லாம் சிஎம் நாலேஜுக்கு போகாம இருக்காது. ஏன்னா இது ஒரு ஏடிஜிபி கேடரில் உள்ள அதிகாரி, சர்விங் அதிகாரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கிறது அவங்க நாலேஜுக்கு போயிருக்கும். சொல்லி இப்போ அவங்க இதை வேற லெவல்ல ஒரு விசாரணை ஒன்று பண்ணி நிச்சயமா ஒரு முடிவுக்கு அடுத்த கட்ட இது விசாரணையை நோக்கி நகரும் அப்படின்றதும் முதலே டிஜிபி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, கொஞ்சம் பேசி இருக்கணும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார்ல, இதை எப்படி? இல்ல விஜயன், இப்ப சார் அவங்க டிபார்ட்மெண்டல் லாங்குவேஜில் பேசுறாரு. நான் சொல்றேன் இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். இது மறந்துடாதீங்க. இது எல்லாமே 2026 காட்டும். இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, 91-96 ஆட்சி காலத்தில் நடந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் கடைசி ஓராண்டில் 95-96 நடந்ததெல்லாம் இப்போ அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் காவல்துறை என்பது அது அரசாங்கத்தின் அடையாளம் காவல்துறையின் செயல்பாடுகள் தான். அதாவது பிந்தின்வாங்க ஒரு பெண்ணுக்கு அதாவது இது பெண்ணியவாதிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன், அடையாளம் என்பது காவல்துறையின் செயல்பாடுகள். உங்களுக்கு ஒரு அரசு அதில் எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் இருந்தாலும் லாண்ட் ஆர்டரில் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நிச்சயமாக அது கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அட் த எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் வேலையை கொடுப்பாங்க. ஏடிஜிபியோ டிஜிபியோ அவங்க ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரும், அவங்களோட எந்த பெனிஃபிட்ஸ்க்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அரசியல் இதை மட்டும் வச்சு நான் சொல்ல, அதனால தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்கள் விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் மெயின் கேஸை மறந்துட்டு பத்திரிகையாளர்கள் பின்னால் சுற்றிட்டு இருக்காங்க, எய்தவனுக்கு அம்ப நோவானேன்னு. எஃப்ஐஆர் பப்ளிக் டொமைனில் இருக்குது, யார் வேணால் போய் பார்க்கலாம். எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணுறது சட்டப்படி தப்பு கிடையாது, ஃபார்வேர்டு பண்ணுறதும் தப்பு கிடையாது. யார் வெளியில் விட்டாங்கன்றதுக்கு ப்ராப்பராக உங்ககிட்ட ஆன்சர் இல்லாமல் நீங்கள் மொபைலை பிடுங்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னமும் ஒரு கேஸ் பெண்டிங் என்னன்னா, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பை எலக்ட்ரானிக் டிவைசஸை நீங்கள் சீஸ் பண்ணணுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி போட்ட கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் கால் ரெக்கார்ட்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மொபைலை எதுக்காக நீங்கள் சீஸ் பண்ணுறீங்க? எதற்காக அச்சுறுத்தல்? அப்ப இது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லல, ஓவராலா சொல்றேன். சிபிசிஐடி என்கொயரியை ஹைகோர்ட் ஒரு வருஷமா ஆர்டர் பண்ணும்போது எதுக்கு சார் சுப்ரீம் கோர்ட்ல 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வக்கீல வச்சு ஸ்டே வாங்குறீங்க? உங்க ஃபோர்ஸ் சார் இது. அப்ப என்னதான் நடக்குது இந்த கவர்மெண்ட்ல? ராஜாராம், திரு மணி அவர்கள் அவர் பார்வையில் சொல்வதும் எதிர்க்கட்சி தலைவரும் அதே தான், என்னதான் நடக்குது அப்படின்றப்ப காவல்துறையில் என்ன நடக்குதுன்னு திரும்ப திரும்ப அது சட்டம் ஒழுங்குக்குள்ள பத்திரிகையாளர் செல்போன்களை சீஸ் பண்ணது சம்பந்தமா அது ஹைகோர்ட்டோட
நேரடி உத்தரவின் பேரில் 3 சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தலைமையில் இந்த டீம் பண்ணுறாங்க. அந்த டீமில் 30 பேர் இருக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்போ அவங்க சட்டத்தை மீறி எதுவும் செஞ்சுருந்தாங்கன்னா உடனடியாக ஹைகோர்ட் தலையிட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க நாலேஜுக்கு கொண்டு போகணும். இது மாதிரி நடந்தது, ஏன்னா சட்டத்தை மீறி அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா மாட்டிக்குவோம் அவங்களுக்கு தெரியும். உங்களிடம் கேட்பது இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்க சொன்ன லாஜிக்கான நான் சொல்லிடுறேன். ஒரு வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை கைப்பற்றணும்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அதிகாரிக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை கைப்பற்றதுக்கு மகஜர் எழுதி கைப்பற்றலாம், அவங்களே ஆஜர்படுத்தி கைப்பற்றலாம். அதை வந்து அதாவது கெமிக்கல் எக்ஸாமினேஷன் இல்ல அப்படின்னா இப்போ நீங்க சயின்டிபிக் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புறீங்க இல்லையா, அது த்ரூ கோர்ட் மூலமா அனுப்பணும். ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். ஒரு நிமிஷம் குறுக்கறதுக்கு மன்னிக்கணும். அதாவது சார், நீங்க அக்யூஸ்டா ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ட்ரீட் பண்ண முடியாது. ஞானசேகரன் போனை சீஸ் பண்றதையும் அதை ரிப்போர்ட் பண்ண ஜேர்னலிஸ்டோட போனை சீஸ் பண்றதையும் ஒப்பிட முடியாது. இன்னைக்கு எல்லா கிரைம் ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து அந்த போர்ட்டலை பார்த்து எஃப்ஐஆரை பார்த்து தான் எழுதுறாங்க. முதல்ல அந்த எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணது யாரு? பிரைம் கன்சர்ன் அது. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட் போனை சீஸ் பண்றதுன்றது அதுலயும் கைட்லைன்ஸும் சுத்தமா உங்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் சுருக்கமா, அதாவது இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா 3 ஆஃபீஸர்ஸை வச்சு கோர்ட் ஒரு டீமை கான்ஸ்டியூட் பண்ணுது. பட் மானிட்டரிங் அத்தாரிட்டி யாரு? டிஜிபி அன்னைக்கு போய் பார்க்கும்போது சொல்றாரு, டிஜிபி நான் மானிட்டரிங் அத்தாரிட்டி இல்லைன்றாரு. கோர்ட் மானிட்டரிங் அத்தாரிட்டி இல்ல, கண்டினியூஸ் மேண்டமஸ் வாங்க, மேண்டமஸும் இல்ல. அப்ப என்னதான் நடக்குதுன்ற பிரச்சனை தான் அங்க வருது. உங்களுக்கு பேசலாம். லெனின், காவல்துறையினுடைய செயல்பாடு தொடர்ந்து விவாதத்திற்குள்ளாயிட்டே இருக்கு. அதற்கான இன்சிடென்ட்டை பட்டியலிடுறதும் அது வந்து நேரடியா பொலிட்டிக்கலா ஒரு அழுத்தமா தான் மாறும் அப்படின்றதும் திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா இப்போ வந்திருக்கிற 2 விஷயங்கள்ல ஒன்று, அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த எஃப்ஐஆர் கசிந்த விதம், அது அன்னைக்கே தேசிய தகவல் மையம் கசிந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. பட் எனிஹோ அது வந்து வெளியில் வந்துடுச்சு. பத்திரிகையாளர்களுடைய டெலிஃபோனை அல்லது மொபைலை எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறது ரொம்ப ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் இதை பொதுவெளியில் ட்விட் போட்டு என்னிடம் எல்லா ஆதாரமும் இருக்குங்கிற அரசியல் தலைவர்களும் குறித்து அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். திரு அண்ணாமலை ஓப்பனாகவே இதை போட்டிருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவர் சோர்ஸை காட்டியிருக்காரு, என்கிட்ட இருக்குங்கிறாரு. விசாரணை அங்கே தான் துவங்கியிருக்கணும். ஆனால் ஜேர்னலிஸ்ட்னு வர்றபோது நம்ம ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அவங்களுடைய சோர்ஸை அவங்க இதெல்லாம் எடுக்கிறது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கும் வழிவகுக்காது. அப்போ இது ஒரு அச்சுறுத்தலாக தெரியும். எனவே அரசு கவனத்தோடு இருந்து இந்த மாதிரி வருகிற போது யார் அவங்க சொல்கிறாங்களோ, யார் அதுக்கு இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான தலைவர்களை நீங்கள் விசாரணை வரும்போது, அவரும் ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். பொதுவாக ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தமான எஃப்ஐஆர் வரக்கூடாது என்பது ஒரு வழிகாட்டும் நெறிமுறை. அதுவும் குறிப்பாக நிர்பயா வழக்கிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற அந்த விஷயத்தில் இது காவல்துறை மீது இருக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுனா இதுதான். இது எப்படி வெளில வந்ததுங்கிற அந்த இடம் தான் திரு லெனின். அப்போ காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்குல்ல, இது பொலிட்டிக்கலா டீகோட் பண்ண வேண்டாமான்னு? இல்ல, நிச்சயமா காவல்துறைன்னு வரும்போது இப்ப தேசிய தகவல் ஆணையமும் அதுல குறிப்பிட்டு இருக்குல்ல. இல்ல, அது சிக்கல். இப்ப விசாரணை போக்கு இருக்குல்ல, அங்கதான் சிக்கல் வருது. காவல்துறை எஸ்ஐடி எப்படி இப்படி செயல்படலான்ற ஒண்ணும். இப்ப இன்னைக்கு ஏடிஜிபி வந்து வெளிப்படையாக வந்து எனக்கு என் உயிருக்கு, இப்போ ஒரு ஏடிஜிபியே பேசுவதை பொலிட்டிக்கலா என்ன எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஒரு ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்ல, அதைத்தானே நாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நெருக்கடி வரும்ல. அது இயல்பானது. அப்ப காவல்துறையின் செயல்பாடை நம்ம மதிப்பிடணுமா? இந்த விஷயத்துல பொறுத்தவரை திரு கல்பனா சுக்லா அவர்கள் அது தன்னுடைய துறை, தன்னுடைய என்ன சொல்லணும்னா கலீக் எல்லாருமே அதுல இருப்பாங்க. இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது பாராட்டுக்குரிய ஒன்று. காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதில் உடனடியாக பதிலளிக்கணும் இது எப்படிங்கிறத. இப்போ என்ன வருதுன்னா, அந்த பர்டிகுலராக அந்த ரூம் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் மின்கசிவுன்னு சொன்னாலும் பலமான சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. டிஜிபி எந்த கெமிக்கல் அதெல்லாம் கிடைக்கல, அது வேற. பட் ஆனால் இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு 7 மாத காலம் இதை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இது உடனுக்குடன் நீங்கள் இது பண்ணி அதை கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அந்த இதோட லிங்க் பண்றது பார்த்தீங்களா, லிங்க் பண்ணி இதே விசாரிக்க வருதுங்கிற போது எப்படி பண்ணி போட்டு அப்போ மத்திய பிரதேச வியாபம் அளவுக்கு இதை கொண்டு போகிறாங்க எதிர்கட்சிகள். மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் உங்களுக்கு தெரியும், 44 பேர் விசில் ப்ளோஸ் வரலையும் கொல்லப்பட்டிருக்காங்க, லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு போகிற அளவுக்கு இது போயிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்தோடு இருந்து இதை வந்து வெளியில் கொண்டு வரணும் என்பது தான்.
அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இல்ல கொண்டு வரணும். இது கொண்டு நீங்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க. நிச்சயமா இப்போ திரு ராஜாராம் அவர்களும் அந்த இடத்துல அப்படின்னா இது ஒரு பிரஷர் இல்லையா முதல்வருக்கு? இது ஒரு அதான் நெருக்கடி சொல்ல வரேன் இல்லையா? அதான் சொல்ல வரேன். இப்போ இதை வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தோழர் 96 நிகழ்வோடு இப்போ அதை கொண்டு வந்து ஒப்பிடுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பொதுவெளியில் அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீது ஆசிட் வீசி அந்த மாதிரியான கலவரங்கள்லாம் எப்படி வந்தது, தலைவர்கள் கோர்ட்டுக்கு வர்ற போது எப்படி அழுகுன முட்டை வீசினாங்க, தக்காளி வீசினாங்க, இதெல்லாம் அதோடு இதை நம்ம ஒப்பிடுவதற்கு எனக்கு பொருந்தலை. ஆனால் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் விஷ்ணு பிரியா கடந்த ஆட்சியில் டிஎஸ்பியாக இருந்தவங்க தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் எதுவும் நடந்திருக்கு. எனவே தான் அதையெல்லாம் கவனத்தில் வைத்து தான் இப்போ கல்பனா சுக்லா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். மன்னிக்கணும், கல்பனா நாயக்குடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அப்போ விஷ்ணு பிரியா என்ன சொன்னாங்க, தற்கொலைக்கான கடிதம் எழுதி வச்சுட்டு ஒரு டிஎஸ்பிங்க, அவங்க ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு எவ்வளவு மாதிரி சாதி ரீதியான ஆதிக்க விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, சாதி ரீதியான துன்புறுத்தல், அது குற்றவாளி என்று பின்னாடி அறியப்பட்டவர் தொலைபேசியில் எப்படியெல்லாம் மிரட்டி இருக்காருங்கிற தகவலாம் கசிந்தது. அப்போ இந்த மாதிரி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எனவே காவல்துறை என்று வருகிற போது அதிலும் அங்கே பணியாற்றக்கூடிய பெண்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கவங்களே வெளியில் வந்து சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம கவனம். இதை எப்படி அணுகணும்ன்றீங்க? இப்போ திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் இது பற்றி பேசணும், இன்னும் எதிர்கட்சிகள் தான் பேசியிருக்கிறாங்க. முதல்வர் உடனடியா இது பற்றி எல்லாம் முதல்ல ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டு இதை வெளிப்படையா அறிவிக்கணுங்க, வெளிப்படையா அதை ஆய்வு செய்யணுங்க. காவல்துறையில் எந்தெந்த போக்குகளின் காரணமாக, ஏன்னா வெளிப்படையாக சொல்கிறேங்க, காவல்துறையில் 2A-Bன்னு இருக்குங்க. இந்த ஆட்சி வந்தால் இப்படி, அந்த ஆட்சி வந்தால் அப்படி, இந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியில் உள்ளதெல்லாம் போட்டு கொடுக்குறது, இந்த ஆட்சி போன பிறகு அந்த ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் போட்டு கொடுக்குறது. அப்போ அது இருக்கு. அப்போ வந்து ஒன்று இந்த விஷயங்களை மாற்றி அமைத்து ஒரு பொதுவான காவல்துறையாக காவல்துறையை மாற்றுவதற்கான முயற்சி என்று வருகிற போது, ஏற்கனவே போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டு ஒரு பெண் ஏடிஜிபியே அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அது 7 மாதம் காலம் வந்து அமைதியாக எதுவுமே இல்லை, இப்போ மறுபடியும் விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா இது பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸை உருவாக்குது. அப்ப சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவிற்கு, சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவிற்கு இந்த அரசு இருக்கிறது, விசாரணை இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற போது அதை நோக்கி முதலமைச்சர் சொல்வது என்பதா சரியாக என்பதை திருமணி காத்திருங்க சார், நான் உடனடியாக வந்தேன். இப்போ கூட்டணி கட்சிகள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, லெனின் அவர்கள் சொன்னாங்க விசாரிச்சிருங்க, விசாரிச்சு முடிவு கொண்டு வந்துருங்க அப்படின்றது தான் அவங்க பார்வை. இல்லை மகிழ்ச்சி, லெனின் சொன்னது மகிழ்ச்சி, அவங்க ஜுடிஷியல் என்கொயரின்னு அவர் கேட்குறாரு, மகிழ்ச்சி. அவர் விஷ்ணுபிரியா விஷயம் சொன்னார், இதே அரங்கத்தில் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் பேசியிருப்பேன். அன்னைக்கு அது எவ்வளோ தூரம் ஒரு ரொம்ப மனசை உருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த மாதிரிலாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கலை. நம்ம எப்பயுமே வந்து அந்த ஒப்பீடுகளால் வந்து நம்ம தப்பிச்சிட முடியாது. நிச்சயமா அந்த மாதிரி தவறுகள் இந்த கவர்மெண்ட்ல நடக்கல. ஒரு விஷயம் அது அப்படி நடக்கல, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ஏடிஜிபி இந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா வெளியில சொல்லப்படுற காரணங்களை தாண்டி அவருக்கு வேறு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்க கம்ப்ளைண்ட்ல ஒரு சாலிட் கிரவுண்ட் இருக்குன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதைத்தான் அரசு சீரியஸாக எடுத்துக்கணும் நான் சொல்றேன் சார். உங்க பாரு, இப்போ நம்ம இந்த ஏடிஜிபி மேட்டர் நம்ம பேசுகிறோம்ல, அவங்களுடைய தந்தையும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களுடைய கணவனும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், 1998 பேட்ச். அவங்க ஆந்திராவில் வேலை செய்திருக்காங்க, பஞ்சாபில் வேலை செய்திருக்காங்க, தெலுங்கானாவில் வேலை செய்திருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் அவங்க வேலை செய்திருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் தான் அவங்க இருந்தாங்க. இந்த பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு அவங்க மாற்றப்பட்டார்கள். அதில் அவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். அதாவது நம்ம ஜென்ரலாக என்ன பார்க்குறோன்னா, எந்த அரசாங்கம் இல்லை, அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக பேசுகிறவர்கள் மேலே ஒரு, அதாவது காவல்துறையோ அரசு துறையில் இருக்கிறவங்களோ தனக்கு எதிராக பேசுகிறவர்கள் மேலே ஒரு கட்டுப்பாடையும் ஒரு அச்சுறுத்தலையும் விதிக்கிறதோ, தனக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் மேலே ஒரு ஃப்ரீனஸை கொடுக்குறாங்களோ, ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாங்களோன்றதை கடந்த கால நிகழ்வுகளை வச்சு நம்ம வந்து கணிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, இப்போ இந்த 29 ஜூலை 24 நடந்த நிகழ்ச்சியை வந்து அதற்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு வருவதுக்காக இவங்க வந்து இந்த முறைகேடு நடந்திருக்கிறது இடஒதுக்கீடில் தேர்வாணையத்தில், அதாவது சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸு, அப்புறம் ஜெயிலர்கள், ஜெயில் வார்டர்கள், மீனவர்கள், காவலர்கள், இதில் வந்து இடஒதுக்கீடில் முறைகேடு நடந்திருக்குதுன்னு கொடுத்த பிறகு இது வந்து நீதிமன்றத்தில் அது ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த பிறகு அடுத்த நாளே இந்த லிஸ்ட்டு வந்து அவங்க அப்ரூவல் இல்லாமல் வெளியிட்டிருக்கு.
அதை அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. the ADGP alleged that a day after the fire, the revised list of selected candidates was released on TNUSRB website without her perusal, scrutiny and approval. அவருடைய ஒப்புதலோ அனுமதியோ கையெழுத்தோ இல்லாமல் அந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு நடந்திருக்கிறது. அப்போ கோயின்சைட் ஆகுதா இல்லையா? இல்ல நம்ம தான் அப்படி பொருத்தி பார்க்கிறோம். அவங்க பார்க்கறாங்கல்ல, அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம். இன்வெஸ்டிகேஷன்ல அது அடுத்தது என்னன்னா 15 நாட்களா ஒரு விசாரணையும் நடைபெறல. 29 நடந்தது, மறுபடியும் மனு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு மறுபடியும் மனு கொடுக்குறாங்க. ஒண்ணுமே நடக்கலையேன்னு 6 மாதம் கழித்து இன்றைக்கு டிஜிபி என்ன சொல்றாருன்னா, சங்கர் ஜிவால், the preliminary inquiries, இது பூர்வாங்க விசாரணை, had suggested that an electric short circuit had occurred. A team from the Tamil Nadu Fire Rescue Services also inspected the spot. தமிழ் படுத்துனீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். பூர்வாங்க விசாரணையும் அடிப்படை விசாரணைகள்லையும் இது பெரிய அளவில் மால் பிராக்டிஸ் நடந்தா, முறைகேடு நடந்தா தெரியல, மின்கசிவா தான் தெரியுது. அப்போ 6 மாசமா வெறும் பூர்வாங்க விசாரணை தான் நடைபெற்று இருக்குதா? அடிப்படை விசாரணை தான் நடைபெற்று இருக்குது 6 மாசம். ஒரு மின்கசிவை பார்க்கறதுக்கு அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்கொயரி என்ன ஆச்சு, ரிப்போர்ட் என்ன ஆச்சு, கம்பெனி தானே ஏஎம்சி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ரிப்போர்ட் என்ன ஆச்சு, எதுவுமே இல்லாமல் ஆரம்ப கட்ட விசாரணை தெரியுது. இப்போ இந்த சீனியர் ஆஃபீஸர் கொடுத்துருக்கிறதால நாங்கள் மறுபடியும் விசாரணை பண்ணுறோன்றார். இதுதான் இன்னைக்கு. இப்போ இது சந்தேகத்தை கிளப்புமா இல்லையா? இதற்கு முன்னாடி நடந்த தொடர் நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஐஏஎஸ் ஸ்ரவன்குமார் ஒன்று கொடுத்தார். இந்த சதீஷ்ன்ற பையன் வயிற்று வலியில் செத்துட்டான், அந்த மூத்தவர் வயது மூப்பால் செத்துட்டாருன்னு அந்த சாவுக்கு வந்தவங்க அந்த பேரலை மறுபடியும் குறித்து ஒரு 50 பேருக்கு மேலே செத்துட்டான். இது நடந்துச்சு. அந்த நடவடிக்கை என்ன அதுக்கப்புறம்? அதே மாதிரி தான் நம்ம அண்ணா பல்கலைக்கழக வெட்டத்தில் அடுத்த நாளே நம்ம அவசரப்பட்ட கமிஷனர் பேசினார். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தர் தான் இருந்தார், அதற்கு மேலே கிடையாது, பிளைன் மோடி இதெல்லாம் பேசினார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சுமோட்டோவாக நீதிமன்றமே கொடுத்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். நம்ம யாரு இந்த கமிஷனரை காப்பாற்று, இவர் மேலே நடவடிக்கை எடுக்க, அந்த வார்த்தைகளை எடுத்துருங்க போகிறோமா? இல்ல வில்சன், இப்போ நான் இதே மாதிரி தான் அண்ணா நகர் சிறுமி வழக்கிலையும் இல்ல ஒரே ஒரு விஷயம். இப்ப காவல்துறை அப்படின்னு நம்ம தனித்து எடுத்து பார்க்க வேண்டுமா? இப்ப லெனின் அவர்கள் சொன்னாங்க அரசு ஊழியர்கள். நான் அந்த இடத்துல தான் பொள்ளாச்சி வழக்குலையுமே கூட அன்றைக்கு காவல்துறையில இருந்தவங்க விளக்கம் அவர் கொடுக்கிறார். விசாரணையே போகாதப்ப நீங்க எப்படிங்க பேசுறீங்க? அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவாக எல்லா அரசியல்வாதிகளும் அன்னைக்கு பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னா காவல்துறை என்ன தனிச்சு இயங்கிக்கிட்டு இருக்கா? எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறையில 2 பிரிவு, ஒன்று ஆதரவாக இருக்கிற பிரிவு, ஒன்று எதிராக இருக்கிற பிரிவு. அப்போ எதிராக இருக்கிற பிரிவை அந்த ஆதரவாக இருக்கிற பிரிவை நசுக்க முயற்சி பண்ணுதோன்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது நீங்க சொல்றது. இப்போ கனிமவள கொள்ளையில கலெக்டர் மேலேயோ தாசில்தார் மேலேயோ விசாரணை வைக்கணும்னா உச்ச நீதிமன்றம் போய் அவங்கள விசாரிக்க கூடாதுன்னு சொல்றது யாரு? நம்ம அரசு. அப்போ அரசுக்கு ஆதரவாக இருக்கிற அதிகாரிகளை காப்பாற்ற ஒருவேளை முற்படுகிறார்களோ, அரசுக்கு எதிராக இருக்கிற அதிகாரிகளை நசுக்க முற்படுகிறார்களோ, இந்த ஒரு எண்ணம் வரும். இதற்கு மேல இன்னொன்று ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ இந்த பத்திரிகையாளர்களை சொல்றீங்களே, இது நடந்தது அப்ப என்ன? நீங்க சிம்பிளா நீங்க சொன்னது என்னது? இட் இஸ் எ லீக்கேஜ்னு சொன்னீங்க. அதை மத்திய அரசு ஆணையமும் ஒத்துக்குச்சின்னு சொன்னீங்க. லீக்கேஜ் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு பத்திரிகையாளர் அது ஓபன் டொமைன்ல வந்த பிறகு அது இப்போ 1 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணி தானே என்ன செய்திருப்பீங்க? அதான் கேள்வி. 1 லட்சம் பேர் விசாரிப்பீங்களா? எப்படி அது? இல்ல பண்ணலாம் 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 பண்ணலாம். என்ன சொல்றேன், ஒரு சந்தேகம், ஒருவேளை எஸ்ஐடிக்கு ஒரு சந்தேகமோ, இது அபிஷியலா அந்த மாதிரி லீக் ஆகல, டிரான்ஸ்ஃபரபிள், அதாவது ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு டிரான்ஸ்ஃபரபிள் லீக் ஆகல, வேற ஏதோ முறைகள், அப்ப அதை ஒத்துக்கோங்க. அதுதான் நடந்துக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா சார் வீரப்பன் சந்தன காட்டுல கடத்துறான் சார், அவனை போய் நிருபர்கள் பத்திரிகைகள் எடுக்கிறாங்க. சட்ட விரோதம் சொல்லி நம்ம விடுதலை புலிகளை தடை வச்சிருக்கோம், அவங்கள காட்டுல போய் பத்திரிகையாளர்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நக்சல் பள்ளத்தாக்குல போய் அந்த சமூக எடுக்கிறாங்க, நக்சலைட்டுகளை எடுக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிகை தர்மம். இத போய் நீங்க அந்த போனை விசாரிச்சீங்கன்னா அந்த போன்ல சோர்ஸ் இருக்கும், யார் யார் கொடுத்திருக்காங்க. ஒரு அமைச்சரே கூட, நேர்மையான அமைச்சர் கூட ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கலாம். அப்ப எதெல்லாம் நீங்க எடுக்க பாக்குறீங்க? சொல்வது அப்ப அச்சுறுத்தல் இல்ல. இது 5 மணி நேரம் அது பொது டொமைன்ல இருந்துட்டு இருக்கு. நீங்க அது எப்படி அங்க விசாரணையை தொடங்காம எங்கள்கிட்ட விசாரணையை தொடங்குறது?
இப்ப ராஜாராம் அவர்கள்ட்ட நீங்க சொன்னதுனால அதுதான் திரு மணி அவர்களுமே குறுக்கிட்டது. நானும் அதுல அதுதான் நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். ராஜாராம் என்ன அவர்கள் விஷயம், SIT பத்திரிகையாளர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்ல. ஆமா ஆமா. ஆனா அவங்கள்ட்ட மட்டும் தான் நீங்க விசாரணை திரு ராஜாராம் அவர்களுக்கும் அவங்க சோர்சஸை நீங்க கிளாரிஃபை பண்றது எதிரானது. மணி அவர்கள் குறுக்கிட்டது அப்படின்றது நீதிமன்றம் தான் அமைச்சது, அதுல மாற்று இல்ல. ஆனா SITக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்கா? கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? இப்போ ஒரு போனை கைப்பற்றுறீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா? வாட்ஸ்அப்லயே சம்மன் அனுப்புவீங்களா? இந்த கேள்விகள் தான் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க. நீங்க எங்களை மிரட்டக்கூடாது, திசை திருப்ப, உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு தானே வந்தோன்ற இடமும் கேள்விக்குறியா இருக்கு. நம்ம பேசலாம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது சார். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க டிஜிபி கிட்ட புகார் கொடுத்தாங்க. டிஜிபி என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு எனக்கு நேரடியா கண்ட்ரோல் கிடையாது. மணி அவர்கள் கேட்ட கேள்வி சார் ஒரு முக்கியமான கேஸ் சார். இப்ப SIT ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு கேள்வி நான் இதுதான், யாருக்கு சார் அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி? சார் அதான் டிஜிபி சொல்றாரு நான் இல்லன்னு. இல்ல நான் வரேன். யாருக்கு சார் அதான் சொல்ல வரேன். அதாவது மானிட்டரிங் இல்ல. சோ கோர்ட் மானிட்டர் அன்னைக்கு PMK பாலுகிட்டயும் சொன்னோம், கோர்ட் மானிட்டரிங் இல்ல. யாருக்கு நானும் மானிட்டர் அப்ப யார் கண்ட்ரோல்ல இல்ல, இவங்க கோர்ட் நியமித்த அதிகாரிகள் தான் இவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க கீழ இருக்க அதிகாரிங்க விசாரிக்காங்க. அதுல ஒரு முறைகேடு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கோர்ட்டோட நாலேஜ் கொண்டு போங்கன்னு தான் என்னோட கருத்து, தாழ்மையான கருத்து. அவ்வளவுதான். திருமணி இப்போ இவங்க இப்போ கல்பனா நாயக் சொன்னதுன்றது, இப்போ வில்சன் படித்து காண்பித்தது வந்து இது உயிருக்கு அச்சுறுத்தல்ன்றதை தாண்டி அவங்க இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது அரசியலோடு சம்பந்தப்பட்டது. பாலிசி, ரெக்ரூட்மெண்ட் பாலிசியில இருக்கக்கூடிய பிரச்சனை, பாலிசியவும் இதுவும் அரசியல் தான் விசாரிக்கணும். பட் அது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கிளப்பினது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் பேசிக் இஷ்யூ இஸ் ரெக்ரூட்மெண்ட். அதுலேருந்து தான் வந்து அவங்க மேலே இந்த அவங்க சொல்லக்கூடிய அட்டெம்ப்ட் ஆனர் லைஃப் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் அவங்க சொல்றாங்க, அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் a சீனியர் ஆஃபீஸர். நான் சொல்றது வெறுமனே ஐ மீன் அவங்க பொதுவெளியில வச்சது ரொம்ப குறைவா வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஒரு IPS ஆஃபீஸர், ADG ரேங்க்ல இருக்கவங்க, அவங்க வந்து பொதுவெளியில வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரு 50% கூட வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதோட பாரதூரமான விளைவுகள் அவங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் an ஆஃபீஸர். ஒரு தெருவில் போறவங்க கிடையாது. அல்லது ஐ மீன் இந்த சிஸ்டத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் அவங்க ADGPன்றவங்க. அவங்க இப்படி ஒரு லெட்டரை வந்து DGPக்கு எழுதுறாங்கன்னா இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க she cannot escape. நாளைக்கு அவங்க மேல தப்பு இருக்கு, அவங்க பொய் சொன்னாங்கன்னா she will be held responsible. லெனின், நம்ம இப்போ இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி இந்த சிக்கல் வெடிச்சிருக்கா? இது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இது விசாரணை நோக்கி போறப்ப அது பெரிய சிக்கலா மாறுமா? இந்த சிக்கலை எப்படி அட்ரஸ் பண்ண ஒரு லெனின் இத்தகைய சிக்கல்கள் அப்படின்றது எல்லாம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. எதிர்கட்சிகள் ரொம்ப கடுமையா சொல்றாங்க, என்ன ஒண்ணுமே இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க? நம்ம முத பார்ட்ல வந்து டெக்னிக்கலா பேசணும், அரசியல் ரீதியா இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் தங்களுடைய பங்குபணி ஆற்றணும். அரசை விமர்சிப்பது என்பது அவங்களுடைய அடிப்படை கடமை. அந்த வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ குஜராத்தில் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி எத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாரு, என்னென்ன வழக்குகள்லாம் போடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறப்போ அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மாநிலம். மக்களும் அப்படி வந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நியாயத்தின்பால் நாட்டம் உள்ள ஒரு சமூகமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு வர்ற போது சட்டம் ஒழுங்கையே ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குனது தமிழ்நாட்டு களம் தான். அதனால் அதையும் அரசு கவனத்தில் கொண்டு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு நான் கருதுறேன். இதெல்லாம் நெருக்கடியா வராதுன்றது உங்க பார்வையா? நிச்சயமா. ஏன்னா இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக வருது, சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இது எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லி இது எல்லாம் ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய கைங்கரியம் என்பது மாதிரி காட்டுவது எக்ஸாகரேஷன், ரொம்ப ஓவர் எக்ஸாகரேஷனா தெரியுது. ஆனா என்ன விஷயம்னா அங்கொன்றும் இங்கொன்றும். இப்போ நீங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல இதே டிபேட்ல நான் இங்கே பேசியிருக்கேன். அது நேரடியாக பொறுப்பு இருக்கணும்னா யார் ஏற்கணும்? கவர்னர் ஏற்றிருக்கணும். ஏன்னா அவர் தான் ப்ரோ சான்சலர். அங்கே வைஸ் சான்சலர் இன்னைக்கு வரையும் போட விடாமல் பண்ணுறது யாரு? இல்லை அங்கே இருக்கிறாரு பதிவாளர், அவர் யாரு? அவர் அதிகாரத்தின் கீழே தானே எல்லாமே இருக்கு. நான் கூட சொன்னேன் 140 பேர் போட்டிருக்காங்க, இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அந்த செக்யூரிட்டிலாம் இதே இடத்துல பேசினேன். 140 பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இப்போ தான் அதிகரித்து இருக்கிறாங்க. அப்போ அந்த 140 பேரும் யாரு? கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. கான்ட்ராக்ட் அது பர்மனன்ட். உங்கள் பார்வையில வந்து மிகைப்படுத்துதலா? அப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனை நீங்க எடுத்து நுட்பமா ஆய்வு செய்யற போது அது போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அது உள்ள வருது. அப்ப வெறும் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடக்கக்கூடாது. நான் அடிச்சு சொல்றேன், அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்த பிறகு அதுல வர்ற படிப்பினைகள், அதை பற்றி விசாரணைகள் எல்லாமே நீங்க எடுத்து பாக்குற போது நீங்க தெளிவா காட்டுது இல்ல. அப்ப அது எப்படி நிர்வாகம் சீர்குலைந்து போயிருக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல. சட்டம் ஒழுங்க சொல்வது அப்படின்றது ஒரு மிகைப்படுத்துதல். அங்கங்க சிக்கல் இருக்கு, அதை சரி செய்யணும்.
ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கே சரியில்லை யாருக்கும் அப்படி எதிர்க்கட்சிகள் சொல்றதுல அரசியல் இருக்குன்றதுதான் இல்ல எல்லா ஆட்சியிலுமே வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். ஆனா அதற்கு அப்புறம் நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் கேட்குறோம். இப்போ நீங்கள் கவர்னர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், எடுங்க. ஜனாதிபதி மேலே நடவடிக்கை எடுங்க. ஆனால் அடுத்த நாளே கமிஷனரை வச்சு குற்றவாளி இவர் தான் சொல்ல வைக்காதீங்க. இதை தானே சொல்கிறோம். நீங்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஏன் போகிறீங்க? அந்த ஞானசேகரன் எந்த கட்சியில் இருந்தான்னா, எந்த கட்சியில் இருந்தாலும் தவறு செய்கிறவன் தவறு செய்து தான் இருப்பான். நீங்கள் அந்த பார்வையிலே போய் அது இல்லை அது இல்லை அது இல்லை சொல்கிறதுக்கு எதுக்கு வீட்டில் போய் பார்க்குறது, கொடி எடுத்து போடுறது, அப்புறம் பதாகையில் பேர் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுக்கு? ஞானசேகரனை வந்து அவர் ஒரு திமுக காரர் நிறுவ எதிர்க்கட்சிகள் தானே முயற்சி செஞ்சன. திமுக காரர்கள் தான் திமுக கொடி கட்டி போனதா வந்துச்சு. ஆனா இப்ப யாருன்னு வெளிய வந்திருக்குல்ல. இல்ல அதுதான் நான் சொல்றேன் சார். ஏற்கனவே ஆண்ட கட்சியோட நபர்கள் அதுல நான் சொல்றேன் ஞானசேகரன் கூட அவங்களுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா இல்ல ஞானசேகரனோட ஒண்ணு விட்ட சித்தப்பா அவருடைய மாமனார் இருக்கார்ல அவருடைய அண்ணன் பையன் கூட வந்து அதிமுக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல. இது நீங்க சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு கதையும். அந்த கதை கிடையாது. கொடி கட்டி இருந்துச்சா அவ்வளவுதான். இப்போ அந்த கொடி கட்டினதுக்காக அவன் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போறீங்களா? கோடிக்கணக்கான மக்களை கொண்ட கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு திமுகவை ஒரு காழ்ப்புணர்ச்சியாக செய்யறாங்க. அந்த வழக்கில் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். அவன் எதுக்காக கொடி கட்டுறான்னு சொல்றீங்க? மொத்த இடத்துலயும் டோல்ல வந்து காசு கட்டக்கூடாதுன்றாங்க. டோல்ல அவன் வந்து ஐடி கார்டு கொடுத்தானா? அப்படி எந்த டோல்ல இல்ல நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காகத்தான் அவன் கொடி கட்டிருக்கான்னு. நீங்க டோல்ல வந்து ஐடி கார்டு கொடுத்தா டோல் இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி முடிச்சேன். அப்போ எல்லா டோல்லயும் ஐடி கார்டு கொடுத்தானா? அந்த டோல்ல உட்கார்ந்தவன அந்த நேரத்துல விசாரிச்சீங்களா? அவனுக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்குதா? அப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வருதால சிபிஐ க்கு கொடுக்க போறீங்களா? எல்லா விஷயமும் பேசலாம் வில்சன். நீங்க வில்சன் சொன்ன முக்கியமான இடம்ன்றது தவறு அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குங்க. ஆனா விசாரணை சரியா நடக்குதா? அங்கு பலரை காப்பாற்ற முயற்சி தானே. விசாரணையின் போக்கு சரியில்லை. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நண்பர் சொன்ன மாதிரி ஞானசேகரன் விவகாரத்திலே அதான் அவர் கோட்டிட்டு ஞானசேகரன் விஷயத்துல தெளிவா வெளில வந்துடுச்சுல்ல. இப்போ அது உள்ளதான் இருக்கிறாரு, விசாரணை போயிட்டு இருக்கு, அதன் மீது நடவடிக்கை. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த எஃப்ஐஆரை பயங்கரப்படுத்தினது ஒருவேளை காவல்துறை சைடாக இருந்துச்சுன்னா அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்களும் வச்சிருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் முடிஞ்சிடல. ஆனால் மறுபுறத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னோம்னா எப்படி நிலைமை வரும்? சிபிஐ விசாரணைன்னு நீங்களே சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ கோவையில் அந்த சிலிண்டர் வெடிப்பு கேஸ் என்னாச்சு? 3 நாளில் காவல்துறை குற்றப்பத்திரிகை பண்ணலன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஒன்று, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம், மைக்கேல்பட்டியில் நடந்த சம்பவத்துக்கு என்ன வந்துச்சு சிபிஐ உடைய என்கொயரியில்? அப்போ என்னமோ நீங்கள் எல்லாம் அதில் என்ன பொருள் அப்படின்னா, லெனின் எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்பாங்க. இப்போ விஷ்ணுபிரியா விவகாரத்திலுமே கூட எல்லா கட்சிகளும் சிபிஐ. அது என்ன விசாரணை மட்டும் உடனடியா துருவி பொருள் இல்ல லெனின் உங்களுக்கு தெரியாது. பொருள் என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணிச்சு அதுவும் இல்ல, உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது தானே அதுல உள்ள அரசியல் பொருள். நம்பிக்கை இல்லாம போன கேஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்கிறதான் கேள்வி. அரசு சொன்ன அதுதானே நடந்திருக்கு. மைக்கேல்பட்டி விஷயத்துல பாஜகவும் அவங்க அடிச்ச கூத்து கொஞ்சம் நிஜமா? வெளியில என்ன வந்துச்சு? நீங்க எந்த அளவுக்கு போறீங்கன்னா, ஒரு குற்றவாளியை வீடியோ எடுத்து அவரை பேச வைக்கிறீங்க. நான் இந்த கட்சி இல்ல, எங்க மாமா அந்த கட்சி, எங்க சித்தப்பா இந்த கட்சி. இந்த வீடியோ வெளியிட்டது யார்? இந்த வீடியோ வெளியிட்டது யார்? இது வெளியிடலாமா? இது வெளியிடலாமா? ஞானசேகரன் பேட்டி எடுத்து இது பொருளற்றது. இது யூடியூபர்கள் காலம். எந்த யூடியூப் மீது கட்டுப்பாடு இருக்கு? எல்லாரும் பேசுறாங்க. போய் நீங்க எடுத்து விசாரணை கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் அப்ப வந்த பிறகு அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறீங்க. உங்க வீட்ல வந்து ரைட் பண்ணி ஓடுறீங்க. இந்த விஷயங்க செலக்டடா பண்றீங்க. எல்லாமே செலக்டடா பண்றீங்க. நீங்க செலக்டடா பண்றீங்க. நம்ம எல்லாமே செலக்டடா பண்றோம். அது எவ்வளவு பெரிய தவறு அது? லெனின் சொன்ன பாயிண்ட்ன்றது வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் இருக்கு.
அதுல எல்லாருமே அழுத்தம் கொடுக்குறோம், போயிட்டு இருக்கு. ஆனா எதிர்க்கட்சி எக்ஸாகரேட் பண்றது இருக்குல்ல, காவல்துறையே ஒன்னும் சரியா இல்ல, அதை தான் ஒரு கொஸ்டின். அதுக்குள்ளதான் அரசியல் இருக்கு அப்படின்னு. எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே பீரியட்ல இவர்கள் என்ன அரசியல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் லெனின் இதை குறைச்சு மதிப்பிடுறாரு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வட இந்தியாவோட ஒப்பிட்டு குஜராத்தோட ஒப்பிட்டு நீங்க இதை பேசாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு முன்னால தான் இருக்கோம். வேர் ஃபார் அஹெட். யாருமே அந்த ஒப்பீட்டுக்கு போகல. யாருமே அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமா தமிழகத்தையோ தமிழக காவல்துறையோ சொல்லல. தமிழகத்தின் அளவுகோல்கள் படி பாருங்க. நீங்க ரெண்டு பிரச்சனை, ஒன்று ப்ராப்ளம்ஸ் பை போலீஸ், ஒன்று ப்ராப்ளம்ஸ் வித்தின் போலீஸ். காவல்துறையால் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றது ஒரு செக்ஷன். அது கூட என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் இந்த அரசாங்கத்தோட பெரிய தலைவலியாக நான் பார்க்கறது, இதோட சீரியஸ்னஸ் இந்த அரசுக்கு புரியல. ப்ராப்ளம்ஸ் வித்தின் போலீஸ், காவல்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். உங்கள் ஏடிஜிபியை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயம். இது நாளைக்கு இந்த அரசுக்கு வேட்டு வைக்கும். மறந்துடாதீங்க, போலீஸ் தான் பேக் போன் எந்த கவர்மெண்ட்டுக்குமே. காவல்துறையால் மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒன்று. என்ன கேட்டிங்கன்னா அந்த போலீஸ் எக்ஸஸை கூட ஒரு அரசு நினைச்சா சமாளிச்சிடலாம். பட் காவல்துறைக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அது ப்ராப்ளம்ஸ் வித்தின் போலீஸ். நீங்க வித்தின் போலீஸ்ன்றதுனால திருமணி உங்களுக்கு தெரியாதுல்ல, காவல்துறைக்குள் நான் சொல்றேன், காவல்துறைக்குள் இருக்கிற ஏற்கனவே சொன்னேன் இந்த குரூப் இருக்குல்ல, அதான் லெனின் சொன்ன மாதிரி எல்லா காலத்திலும் இருந்ததுங்க. ஏங்க குவாலிட்டேட்டிவா டிஃபரன்ஸ் இருக்குங்க. எந்த காலத்துல நான் கேட்கறேன், உங்க நினைவுகளை தொட்டு சொல்லுங்க. ஒரு ஏடிஜிபி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு டிஜிபிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? அப்போ உள்ள பொறையோடி போறீங்க எவ்வளவு விஷயம். இன்டெலிஜென்ஸுக்கு எதிராக எல்என்டோ பிளான்ட் பண்றது, நியூஸ் மீடியாவில் எல்என்டோக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் பிளான்ட் பண்றது, உங்க சிபிசிஐடிக்கு எதிராக நீங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ். நீங்க உடனே குஜராத்தோட ஒப்பிட்டு, ஊபியோட ஒப்பிட்டு, மத்திய பிரதேசத்தோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இங்க பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது, பொறையோடி போயிருக்குது. அதோட சீரியஸ்னஸ் யாருக்குமே தெரியல. ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது தான், ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, போலீஸ் தான் எல்லாத்துக்கும் பேக் போன். ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது இது வெடிச்சு சதுரும். திரு ராஜாராம், மணி அவர்கள் சொன்னதும் எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டையும் நினைக்கிறப்ப பிரச்சனை காவல்துறைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதுதான் ரொம்ப சீரியஸான இஷ்யூ அப்படின்றதும், அது ரொம்ப புறையோடி போயிருக்குன்றதையும் எப்படி பார்க்குறீங்க அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து நீங்கள் இருக்கிறதுனால? காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்குமே பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும். வெளிப்படையா இருக்கும். அது காவல்துறை வெவ்வேறு இடத்துல இருந்து வராங்க, ஒரே இடத்துல பணிபுரியுறாங்க, கொஞ்ச நாள் பணிபுரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அப்ப இவர் பெரியவரா நான் பெரியவரா, அந்த மாதிரி ஈகோ ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல. இந்த ஏடிஜிபி பிரச்சனையிலையும் ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்களா? அது எப்படின்னா, அங்க யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க, மேடம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒர்க் பண்ணது யாரெல்லாம் அங்க மெம்பர்ஸ், யார் அங்க சீஃப், இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். நான் சொல்றது அப்படிதான் நடந்தது அப்படிங்கறத சொல்ல வரல. மணி அவர்கள் சொல்றது, பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர் பாலிசி டிசிஷன் சார்ந்து தன்னுடைய பார்வைகளை முன்வைக்கிறது இருக்குல்ல, ஆமா, அது ரொம்ப பெருசு இல்ல, பெரிய சார்ஜ். கரெக்ட். பட் அவங்க கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்திருக்காங்க? டிஜிபி லாண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா? அவங்களோட தலைமைக்கு கொடுக்கல. அவங்களோட தலைமை யாரு? அது யாரு? ஏன் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் உண்டா? விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இது நான் இதா சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட வேணும். பட்டால் என்னங்கிறது தெரிய வரும். ஆனா எது இருந்தாலும் சரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அது பெண் அதிகாரி, சீனியர் அதிகாரி, அவங்க அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்து 6 மாசம் 7 மாசம் ஆகி இது வரைக்கும் விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு அவங்களே திருப்பி இன்னொரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அது நிச்சயமா சரியான முறையில் விசாரிச்சு அதுக்கு சரியான தீர்வு காணப்பட வேண்டும்ங்கிறத என்னோட கருத்து. ஓகே, எல்லாரும் சுருக்கமா உங்க நிறைவு பார்வையை பதிவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். வில்சன், ரொம்ப சுருக்கமா. இல்லை, இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ காவல்துறையில் ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவல்துறை களங்கத்தை அவங்க துடைக்க வேண்டியது அவங்க முக்கியமான கடமை. ஏனென்றால் அவங்க வளாகத்திலேயே, வெளியே பொது வெளியில் கூட அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரல. அவங்க எங்கே சேஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்களோ, அவங்க அதிகாரம் மிக்க அந்த இடத்துல, சுற்றி காவலர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கொலை முயற்சி இருக்குதான்னு ஒரு சந்தேகம் இருக்குதா, அதை முழுக்க தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தின் வேலை. வெளிப்படை தன்மையோடு அந்த விசாரணை நடைபெற வேண்டும், டே டு டே ஆஸ்பெக்ட்ல. அடுத்தது என்ன சொல்றேன்னா, இப்ப பத்திரிகையாளருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்றேன்னா, நம்ம மார்டின் நிமோலர் ஜெர்மன் அவர் சொன்ன போதகர் சொன்னதுதான் நான் யோசிக்கிறேன். நாசிக்களை பற்றி, அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தார்கள், நான் கண்டுகொள்ளவில்லை, காரணம் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. அவர்கள் அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள், எனக்காக பேச ஆள் இல்லை, அந்த நிலைமை இருக்கக்கூடாது. கவிதை மட்டும் வேண்டாம், நேர நெருக்கடி. ஒரு கார்ட்டூனிஸ்டோட கவிதை இருக்கு ஹிட்லரை பத்தி. ஒரு பழைய வீடுன்னு காட்டி எல்லாரும் இது பண்ணி நான் புதுசாக்க போறேன், எல்லாத்தையும் புதுசாக்க போறேன்னு அடிச்சாரு.
ஆனா ஓட்ட ஓடிசி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அந்த ஜெர்மன் கவிதை முடியும். சரி. அதையும் நண்பர் படிக்கணும். சரி, ஓகே. அதனால எல்லாத்தையும் பூசாக்குறேன்னு இருக்கிறத எல்லாம் மறைச்சிடலாம் நினைக்க கூடாது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்ன இதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறையில ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க. அதை ஏனோ தானோன்னு எடுக்க முடியாது. கட்டாயம் விசாரிக்கணும். அவங்க சொன்னது மாதிரி அவங்க நேரடியாக அவங்க துறை சார்ந்த தலைவர் கொடுத்தாங்களா கம்ப்ளைண்ட், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் 6-7 மாதம் வந்து அதை இழுத்துருக்காங்க. அதனால் அது பண்ணணும். ரெண்டாவது விஷயம், எதிர்கட்சிகளுக்கு இப்போ வெறும் வாய்க்கு அவள் கிடைத்தது மாதிரி தொடர்ந்து எங்கே இது நடந்தாலும் ஒருத்தவங்க கிள்ளி விட்டாலும் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு முகாந்திரத்தை உருவாக்காமல் தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய இந்த பிரச்சனைகளை முன்னுரிமை தந்து விசாரிக்க வேண்டும். உண்மையான முன்னுரிமை விஷயங்களை கொண்டு வரணும். விசாரணை வெளிப்படையோடு இருக்கணும்ன்றது அவர் கோரிக்கை. ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது போலீஸோட ப்ராப்ளம் இல்லை, கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம். இதில் வரக்கூடிய எல்லா ஃபாலோ அவுட்டுமே எல்லா பாதிப்புகளுமே வந்து முதலமைச்சரையும் ஆளும் கட்சியை தான் சாரும். இதற்கான அரசியல் ரீதியிலான விலையை அவர்கள் தான் கொடுப்பார்கள். ஆகவே இந்த புரிதல் ரூலிங் பார்ட்டிக்கு வேணும். அவர் சொன்னார் வெறும் வாயை மெல்றவங்களுக்கு அவல் கிடைக்கும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதான் செஞ்சீங்க. என்ன சொல்ல போனீங்க, இங்கே டவுன் பிளே பண்ணுறாங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அதனால தான் நான் சொன்னேன், போலீஸால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றுனா போலீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை அதை விட அதிகமாக இருக்குது. ஆகவே அரசியல் தலைமை தான் இது குறித்து முக்கியமாக கவலைப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட போய் அடுத்த ஆண்டு வாக்குகளை கேட்கப் போகிறார்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான